வண்ண வண்ண மின் அலங்காரங்கள், பல வடிவ நட்சத்திரங்கள், கிறிஸ்மஸ் தாத்தாக்களின் அணிவகுப்புகள், பற்பல குடில்கள், அலங்கார கிறிஸ்மஸ் மரங்கள் ஆகிய அனைத்தும் கிறிஸ்து பிறப்பு பண்டிகையின் வருகையை நமக்கு முன் அறிவிக்கின்றன. இன்று உலகமெங்கும் 2023ஆம் ஆண்டின் கிறிஸ்மஸ் கொண்டாட்டம் தொடங்கிவிட்டது. அவரவர் வசதிக்கேற்ப அமைக்கப்பட்ட குடில்களில் பாலன் இயேசு புன்னகையோடு பிறக்க உள்ளார். இத்தகைய கிறிஸ்மஸ் விழாவின் முக்கிய அடையாளமான கிறிஸ்மஸ் குடிலை புனித பிரான்சிஸ் அசிசியார் உருவாக்கினார் என்பது பலரும் அறியாத புதிர். இவரால் உருவாக்கப்பட்ட கிறிஸ்மஸ் குடில் அமைக்கும் முறை தொடங்கப்பட்டு 800 ஆண்டுகளை கடந்து ஆண்டு விழா காண்பது என்பதுதான் 2023ஆம் ஆண்டு கிறிஸ்மஸ் விழாவின் வரலாற்று கற்கண்டு. ஆம், இவ்வாண்டு கிறிஸ்மஸ் விழாவிற்கு இத்தகைய தனித்துவ பெருமை உண்டு. அது மட்டுமன்றி பிரான்சிஸ்கன் துறவற சபையின் ஒழுங்குமுறை திருத்தந்தையால் அங்கீகரிக்கப்பட்ட 800ஆம் ஆண்டு நிறைவு விழாவும் இவ்வாண்டுதான் கொண்டாடப்படுகிறது. தூய பிரான்சிஸ் அசிசியாரின் திருநாளான 4/10/2023 அன்று உலக கத்தோலிக்க திருச்சபையின் தலைவர் பிரான்சிஸ் அவர்கள் கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுக்கான பரிபூரண பலன் குறித்து அறிவிப்பு செய்தார். அதன்படி இவ்வாண்டு சிறப்பு ஆன்மீக செயல்பாட்டின் அடையாளமாக அமலோற்பவ அன்னையின் திருநாளான 2023 டிசம்பர் 8ஆம் தேதி முதல் இயேசுவை கோவிலில் காணிக்கையாக அர்ப்பணித்த திருநாளான 2024 பிப்ரவரி 2ஆம் தேதி வரை 57 நாட்கள் பரிபூரண பலன் என்னும் ஆசீர்வாத அருள் கொடையினை பெறும் காலமாக திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் அறிவிப்பு செய்துள்ளார். எனவே கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் ஒவ்வொருவரும் 2023 டிசம்பர் 8ஆம் தேதி முதல் 2024 பிப்ரவரி 2ஆம் தேதி வரை உலகெங்கிலும் அமைக்கப்பட்டுள்ள பிரான்சிஸ்கன் துறவற சபையினரால் நடத்தப்படும் ஆலயங்களுக்கு சென்று அங்கு 800வது ஆண்டு விழாவை காணும் கிறிஸ்மஸ் குடிலுக்கு முன் நின்று நம்பிக்கையோடு ஜெபிக்கும்போது பரிபூரண பலன் கிடைக்கும் என்பதே இந்த பக்தி முயற்சியின் செயல்முறையாகும். பரிபூரண பலன் என்னும் முழுமையான ஆசீர்வாத அருள்கொடை பெறுவதற்கான வழிமுறைகள்: நல்லதொரு ஒப்புரவு அருட்சாதனம் மேற்கொண்டு முழு திருப்பலி கண்டு ஆழ்ந்த பக்தி உணர்வுடன் நற்கருணை உட்கொண்டு பரிபூரண பலன் கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு கிறிஸ்மஸ் குடிலுக்கு முன்னே நின்று திருத்தந்தையின் கருத்துகளுக்காகவும் அவரவரின் முழுமை வாழ்விற்காகவும் இறந்து போன இறை நம்பிக்கையாளர்களுக்காகவும் மன்றாடலாம். எனவே இருவரும் விழாக்களின் முக்கியத்துவம் கருதி திருத்தந்தை அறிவித்திருக்கும் பக்தி முயற்சியில் பக்தியோடு ஈடுபடுவோம். ஆன்மீக விடியலின் ஆனந்தத்தை அடைவோம். பிறக்கப் போகும் கிறிஸ்மஸ் விழாவானது நமக்கு அமைதியையும் ஆறுதலையும் நீடித்த வாழ்வினையும் புதிய நம்பிக்கையையும் நம் மனதில் ஆழமாக விதைத்திடட்டும். இயேசு பாலனின் ஆசீர் என்றும் நம்மில் தொடரட்டும். மார்கழி குளிரில் மாடடை தொழுவில் மன்னவர் பிறந்துள்ளார். மாசற்ற கன்னி மரியின் மடியில் மனுவாய் மலர்ந்துள்ளார்.